புட்டின் மாளிகை மீது 91 ட்ரோன்கள் மூலம் ஏக காலத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது. உக்ரைன் தாக்குதலுக்கு பதிலடி இல்லாமல் போகாது. எங்கு தாக்க வேண்டும், எப்போது தாக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து விட்டோம் என்றும் செர்ஜி லாவ்ரோவ் எச்சரித்துள்ளார். Подобные безрассудные действия не останутся без ответа. நான் கோபமாக உள்ளேன், இது நல்லதல்ல என்றார் ட்ரம்ப். வீடுகளுக்குள் இருக்கும் இந்துக்கள் தப்பிவிடக் கூடாது என்பதற்காக வெளிப்பக்க கதவுகளை பூட்டிவிட்டு அடிப்படைவாத கும்பல் தீ வைத்தது. இந்துக்களுக்கு எதிராக இதுவரை 2900க்கும் மேற்பட்ட வன்முறை சம்பவங்கள் வங்கதேசத்தில் நடந்துள்ளன. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். ரஷ்ய அதிபர் இல்லத்தின் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதே. வணக்கம் நண்பர்களே. ரஷ்ய அதிபர் புட்டின் மாளிகை மீது தாக்குதல் நடத்தியுள்ளது உக்ரைன். இந்த இழிவான செயலை ட்ரம்பும் மோடியும் கண்டித்துள்ளனர். ரஷ்ய அதிபர் புட்டினின் அதிகாரபூர்வ இல்லங்களில் ஒன்றான வடமேற்கு நவ்கரோட் பகுதியில் உள்ள கிராமப்புற மாளிகை மீது நேற்று முன்தினம், அதாவது திங்கட்கிழமை அதிகாலை ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது உக்ரைன். புட்டின் மாளிகை மீது 91 ட்ரோன்கள் மூலம் ஏக காலத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதலை ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக முறியடித்ததாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்திருக்கிறார். உக்ரைன் தாக்குதலில் எவருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் எந்த பொருட்சேதமும் ஏற்படவில்லை என்றும் அந்த தாக்குதல் மாஸ்கோவின் அமைதி பேச்சுவார்த்தை நிலைப்பாட்டை மாற்றும் என்றும் செர்ஜி லாவ்ரோவ் குறிப்பிட்டுள்ளார். В ночь с 28 на 29 декабря 2025 года киевский режим предпринял террористическую атаку с использованием 91 ударного беспилотного летательного аппарата дальнего действия на государственную резиденцию президента Российской Федерации в Новгородской области. உக்ரைன் தாக்குதலுக்கு பதிலடி இல்லாமல் போகாது. எங்கு தாக்க வேண்டும், எப்போது தாக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து விட்டோம் என்றும் செர்ஜி லாவ்ரோவ் எச்சரித்துள்ளார். Подобные безрассудные действия не останутся без ответа. Объекты для ответных ударов и время их нанесения вооруженными силами России определены. ரஷ்யாவின் முன்னாள் அதிபரும் முன்னாள் பிரதமருமான டிமிட்ரி மெட்வதேவ் ஜெலன்ஸ்கி போரை விரும்புகிறார் என்பது தெரிகிறது. இனி வாழ்நாள் முழுவதும் அவர் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டியதுதான் என்று சூச்சகமாக கூறியுள்ளார். புட்டின் மாளிகை மீது நடந்த தாக்குதல் குறித்து செய்தியாளர்களிடம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். புட்டினிடம் பேசி இந்த சம்பவம் குறித்து தெரிந்து கொண்டேன். நடந்த சம்பவம் எனக்கு பிடிக்கவில்லை, நான் கோபமாக உள்ளேன், இது நல்லதல்ல என்றார் ட்ரம்ப். I don't like it. It's not good. I heard about it this morning. You know who told me about it? President Putin told me about it. Early in the morning he said he was attacked. It's no good. It's no good. உக்ரைனுக்கு டொமஹாக் குரூயிஸ் ஏவுகணைகளை அனுப்புவதனை எடுத்த முடிவை கைவிட்டு விட்டேன், அவர்களுக்கு அனுப்ப விரும்பவில்லை என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். Don't forget, the Tomahawks. I stopped the Tomahawks. I didn't want that. Because we're talking about, it's a delicate period of time. This is not the right time. It's one thing to be offensive, because they were offensive. It's another thing to attack his house. It's not the right time to do any of that, and can't do it. And I learned about it from President Putin today. I was very angry about it. புட்டின் மாளிகை மீதான தாக்குதல் குறித்து பிரதமர் மோடி என்ன பதிவிட்டுள்ளார் என்பதை பார்ப்போம். ரஷ்ய அதிபரின் வீட்டை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக வரும் செய்திகள் மிகுந்த கவலை அளிக்கின்றன. பேச்சுவார்த்தை மூலமே மோதலை முடிவுக்கு கொண்டு வர முடியும். அனைத்து தரப்பும் மோதலை கைவிட்டு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண வேண்டும் என வற்புறுத்துகிறேன் என்று பதிவிட்டு இருக்கிறார். அதே நேரம் புட்டின் மாளிகை மீது தாக்குதல் நடந்ததாக கூறப்படுவதை உக்ரைன் அரசு மறுத்துள்ளது. இது ரஷ்யாவின் வழக்கமான பொய் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கிண்டல் அடித்திருக்கிறார். ஜெலன்ஸ்கி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் என்ன கூறியுள்ளார் என்பதை பார்ப்போம். அதிபர் டிரம்பின் போர் நிறுத்த முயற்சியை சீர்குலைக்கத்தான் ரஷ்யா இவ்வாறு செய்கிறது.
புட்டின் வீட்டை தாக்கினோம் என்று கூறுவது ஒரு புனை கதை. அமைதி பேச்சுவார்த்தையை தடுக்கத்தான் ரஷ்யா இதை செய்கிறது. உக்ரைன் தலைநகர் கிவ் மீதும் எனது அமைச்சர்களின் அலுவலகங்கள் மீதும் ரஷ்யா பலமுறை தாக்குதல் நடத்தி உள்ளது. பதில் தாக்குதல் நடத்தினால் போர் நிறுத்த முயற்சி பாதிக்கப்படும் என்பதால் உக்ரைன் எதுவுமே செய்யவில்லை. உலக நாடுகள் இப்போதும் அமைதியை கடைபிடித்து மௌனம் சாதிக்க முடியாது என்று Зеленський குறிப்பிட்டிருக்கிறார். Вони своєю заявою, що атакована була їх якась резиденція, просто готують, впевнений я, готують, в принципі, ґрунт для того, щоб сьогодні, в принципі, президенту Трампу, його команді, європейцям, я вважаю, треба включитися і відповідно провести роботу з людьми, про яких ще вчора говорили, що вони дуже хочуть закінчити війну. ரஷ்யா உக்ரைன் யுத்தம் தொடங்கி நேற்றுடன் 1405வது நாளாகும். 2026 பிப்ரவரி 24 வந்தால் போர் தொடங்கி 4 ஆண்டுகள் நிறைவடையும். 1 மில்லியனுக்கும் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. ரஷ்ய எண்ணெய் மீதான தடையால் உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தை மூலம் போர் முடிவுக்கு வருவதே அனைவருக்கும் நல்லது. இந்நிலையில் புட்டின் மாளிகை மீதே உக்ரைன் கை வைத்திருப்பது தேன்கூட்டில் கை வைத்ததற்கு சமமாகும். தவறான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டார் ஜெலன்ஸ்கி. இவ்வளவு பெரிய தாக்குதல் சம்பவத்துக்கு பிறகு அமைதி பேச்சுவார்த்தை என்னவாகும்? ஆக்சுவலா அமைதி பேச்சுவார்த்தை சிக்கலான இடத்தில் இருக்கிறது. இப்ப ஜெலன்ஸ்கி தரப்புல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த அமைதி பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கணும், அதை தடுக்கணும், நிறுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல ரஷ்யா பொய் கூறுகிறது அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொல்லி இருக்கிறார். பட் அதே நேரத்துல ஜெலன்ஸ்கியோட இன்டென்ஷன் என்னங்கிறதையும் பார்க்கணும். ஜெலன்ஸ்கிக்கு இயற்கையாகவே இந்த போர் பிடித்து இருக்கிறது. போரை நிறுத்துவதை காட்டிலும் போரை நீட்டிப்பதில் அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு தடவையும், அதாவது ட்ரம்ப் பதவிக்கு வருவதற்கு முன்னால அமெரிக்காவுக்கு போகும்போதெல்லாம் அவர் மில்லியன் கணக்கில் பணத்தை வாங்கி கொண்டு வருவார். அதை ஆயுத தளவாடங்களுக்கு செலவழிப்பார். போரை நீட்டித்துக் கொண்டே போனார். அதுக்கு ஒரு காரணம் அவருக்கு இருந்தது. இந்த போர் வெறும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போராக இருந்தால் போர் தொடங்கிய 10 நாட்களில் முடிந்திருக்கும். மிக விரைவிலேயே இந்த போரை ரஷ்யாவுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் இடையிலான போராக வெற்றிகரமாக மாற்றினார் ஜெலன்ஸ்கி. அதனால தான் அவரால் 4 வருஷ காலம் இந்த போரை இழுத்தடிக்க முடிந்திருக்கிறது. அதன் மூலமா இன்டர்னலா ஒரு லாபத்தையும் ஜெலன்ஸ்கி பெற்றார். போரை காரணம் காட்டி அங்க நடக்க வேண்டிய தேர்தலை தொடர்ந்து ஒத்தி போட்டு வருகிறார். அவர் இப்போதைக்கு தேர்தலை சந்திக்க தயாராக இல்லை. இது ஏற்கனவே புட்டினும் சுட்டி காட்டி இருக்கிறார். ஜெலன்ஸ்கிக்கு போர் மீது ஒரு ஆசை இருக்கிறது. எனவே என்னுடைய டவுட் என்ன அப்படின்னா, இப்படி புட்டின் மாளிகை மேல ஒரு தாக்குதல் நடத்தினார், உடனே ரஷ்யா கோவப்பட்டு ரியாக்ட் பண்றப்ப என்ன செய்வாங்க? இதற்கு மேலும் உக்ரைனுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவது அர்த்தம் இல்லைன்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தைக்கு வராமல் போகலாம். அமைதி பேச்சுவார்த்தை பாதியிலேயே நிற்கலாம். அப்போ அல்டிமேட்டா என்ன நடக்கும்? போர் தொடரும். ரஷ்யாவை இரிட்டேட் பண்ணி அதன் மூலமாக போரை தொடர செய்வதற்கான முயற்சியை ஜெலன்ஸ்கியே மேற்கொண்டிருக்கலாம். ஜெலன்ஸ்கிக்கும் அப்படி ஒரு இன்டென்ஷன் இருந்திருக்கலாம். ஏன்னா ஜெலன்ஸ்கி போரில் விருப்பம் உள்ளவர் அப்படிங்கிறத ட்ரம்பே பலமுறை பதிவு செய்திருக்கிறார். ஒரு தடவை ஜெலன்ஸ்கியோட ரொம்ப காரசாரமா பேசின ட்ரம்ப், நீங்கள் 3ஆம் உலக போருக்கு வித்திடுகிறீர்கள் அப்படின்னு அவர் கூறியிருந்தார். You're gambling with the lives of millions of people. You're gambling with World War III. You're gambling with World War III. அதே போல இன்னொரு தடவை இதே ட்ரம்ப் ஜெலன்ஸ்கிட்ட பேசுறப்போ, நாங்கள் மட்டும் உங்களுக்கு உதவாமல் போயிருந்தால் இந்த போர் என்றைக்கோ ஒரு 10 நாட்களுக்குள் முடிவுக்கு வந்திருக்கும், எப்போதான் ரஷ்யா ஜெயித்து விட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். They had to use our military. What about if you didn't have our military equipment, if you didn't have our military equipment, this war would have been over in 2 weeks. இந்த நேட்டோ நாடுகளை உள்ள கொண்டு வந்ததே போரை நீட்டிக்க செய்வதற்கான முயற்சி. இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிற போர், ஆக்சுவலா நம்ம எல்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னா,
ரஷ்யா வெர்சஸ் உக்ரைனே சொல்லிட்டு இருக்கோம். அதுவே தப்பு. இப்போது நடந்து கொண்டிருப்பது ரஷ்யா வெர்சஸ் நேட்டோ. நேட்டோ நாடுகள் அத்தனையுடைய ஆயுத சப்ளை உக்ரைனுக்கு போய் கொண்டிருக்கிறது. அதே போல உளவு தகவல்கள் முழுக்க முழுக்க உக்ரைனுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. நேட்டோ நாடுகள் தங்களுக்கு கிடைத்த உளவு தகவல்களை உக்ரைனுடன் பகிர்ந்து கொள்ளுகிறது. இந்த உளவு தகவல் பகிர்வு அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டும் ஆயுத சப்போர்ட்டும் உக்ரைனுக்கு கிடைக்காமல் போயிருந்தால் உக்ரைன் என்னைக்கோ நசுக்கப்பட்டிருக்கும். இந்த போர் தொடங்கின 10 நாட்கள்லயே முடிந்திருக்கும். இதை ட்ரம்பே சுட்டி காட்டியிருக்கிறார். அப்படிங்கிறப்போ ஒரு பக்கம் இந்த அமைதி பேச்சுவார்த்தையை சீர்குலைக்க ரஷ்யாவின் திட்டமிட்ட சதி, ரஷ்யா பொய் கூறுகிறது அப்படிங்கிறது ஒரு பார்வை. இன்னொரு பக்கம் இப்படி ஏதாவது ரஷ்யாவை சீண்டி விட்டு அடிச்சோம்னா ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு முன் வராது, அதனால போரை நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் அதிபர் திட்டமிட்டு இருக்கலாம். அதுக்காகவே ரஷ்யாவை இந்த பேச்சுவார்த்தைக்கு வரவிடாமல் தடுப்பதற்காகவே இந்த தாக்குதலை உக்ரைன் அதிபர் உத்தரவிட்டு இருக்கலாம். இந்த ரெண்டுத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. இப்ப இந்த சூழ்நிலையில இந்த விதமான தாக்குதல் குறித்து நேரடியாக புட்டின் ட்ரம்ப் பேசி இருக்கிறார். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரம்புடைய ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. உக்ரைனுக்கு கொடுப்பதாக வாக்குறுதி அளித்த டொமஹாக் ஏவுகணைகளை இப்போ நான் அனுப்ப போறது இல்லை அப்படின்னு சொல்லி கைவிட்டு இருக்கிறார். நான் ரொம்ப கோபத்துல இருக்கேன், இது நல்லதில்லை அப்படின்னு ஒரு எச்சரிக்கை டோன்ல வேற அவர் பேசி இருக்கிறார். சோ இப்போ இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்காவும் ரஷ்யாவும் கூட கொஞ்சம் நெருங்கி வருகின்றன. ரஷ்யா பக்கத்துல ஏதோ கொஞ்சம் நியாயம் இருப்பதாக அமெரிக்கா உணரத் தொடங்கி இருக்கிறது. ஜெலன்ஸ்கி ஒரு குள்ளநெறி போல செயல்பட்டு வருகிறார் அப்படிங்கிற ஒரு பார்வை இப்போது உருவாகி இருக்கிறது. சோ அல்டிமேட்டா இப்ப என்ன நடக்க போகுது? முன்ன திட்டமிட்டபடி அமைதி பேச்சுவார்த்தை தொடரும் அப்படின்னு தோணல. அமைதி பேச்சுவார்த்தை தொடராமல் போனால் போர் தொடரும். போர் தொடர்ந்தால் உலகத்துக்கு நஷ்டம். அவங்க 2 நாட்டை விடுங்க, உலக பொருளாதாரம், எண்ணெய் ஏற்றுமதி, இது எல்லாமே பாதிக்கப்படும். இன்னைக்கும் ரஷ்ய கம்பெனிகள் மீது அமெரிக்கா விதித்த தடை அமலில் இருக்கிறது. அப்படின்னா ரஷ்யாட்டேருந்து எண்ணெயை இறக்குமதி செய்கிற எத்தனை நாடுகளுக்கு பாதிப்பு? வேற சோர்ஸ்ல இருந்தா என்ன வாங்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் பிரைஸ் கொடுத்து வாங்கணும். அப்படி வாங்கினால் எந்த நாடு அவ்வளவு விலை கொடுத்து வாங்குகிறதோ அந்த நாட்டு மக்கள் அந்த செலவினத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் உருவாகும். யாரோ 2 பேர் எங்கோ அடிச்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு நாட்டு மக்களும் ஏதோ ஒரு விலையை கொடுத்து கொண்டு இருக்க வேண்டியிருக்கும். இது என்ன பைத்தியக்காரத்து? சோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரணும்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் ஒரு அமைதி உடன்படிக்கை கையெழுத்திடப்பட வேண்டும். அதற்கு இருக்கிற ஒரே வழி பேச்சுவார்த்தை மட்டும்தான், மனம் திறந்த பேச்சுவார்த்தை. இதை தவிர்த்து வேற வழியே இல்லை. இதைத்தான் இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. வங்கதேசத்தில் வெறியாட்டம் தொடங்கிவிட்டதே, இந்துக்களின் வீடுகள் எரிக்கப்பட்டுள்ளனவே. வங்கதேசத்தில் சிறுபான்மை இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. பிரோஜ்பூர் மாவட்டம் டும்ரித்தலா எனும் கிராமத்தில் இந்துக்களுக்கு சொந்தமான 5 வீடுகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்தனர். 28ஆம் தேதி அதிகாலை நடந்த இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை உருவாக்கி உள்ளது. பாலாஷ் காந்தி சாகா, ஷிப் சாகா, தீபக் சாகா, ஷா மலேந்து சாகா, அசோக் சாகா ஆகியோருக்கு சொந்தமான 5 வீடுகளை இனம் தெரியாத ஒரு கும்பல் அதிகாலை முற்றுகையிட்டது. வீடுகளுக்குள் இருக்கும் இந்துக்கள் தப்பிவிடக் கூடாது என்பதற்காக வெளிப்பக்க கதவுகளை பூட்டிவிட்டு அடிப்படைவாத கும்பல் தீ வைத்தது. புகை மூட்டத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்து எழுந்த குடியிருப்பு வாசிகள் மாற்று வழிகள் மூலம் தப்பித்ததால் உயிர் சேதம் தடுக்கப்பட்டது. ஆனால் வீடுகளில் இருந்த அனைத்து பொருட்களும் தீயில் கருகி சாம்பலாயின. இது குறித்து பாதிக்கப்பட்ட ஒருவர், நாங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது அறை முழுவதும் புகை சூழ்ந்தது. கதவை திறக்க முயன்றோம், ஆனால் அது வெளிப்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு வேறு வழிகளில் வெளியேறினோம் என்று கூறினார். கடந்த 18 நாட்களில் நடந்திருக்கும் 8வது தீ வைப்பு சம்பவம் இதுவாகும். டிசம்பர் 12 முதல் 18ஆம் தேதி வரை சிட்டாகாங்கின் ராவ்ஜான் பகுதியில் மட்டும் 7 இந்துக்களின் வீடுகளுக்கு இதே பாணியில் தீ வைக்கப்பட்டது. இந்த தாக்குதல்கள் குறித்து உள்ளூர் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக
அரசு தரப்பில் கூறினாலும் இவை அனைத்தும் திட்டமிட்டு நடத்தப்படும் குற்றங்கள் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். வங்கதேசத்தில் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அமைந்தது முதல் அந்நாட்டில் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வருகின்றன. அண்மையில் மைமன் சிங் பகுதியில் இந்து தொழிலாளியான திபு சந்திரதாஸ் மத நிந்தனை குற்றச்சாட்டில் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் உலக அளவில் அதிர்வலைகளை உருவாக்கியது. இந்திய அரசு வெளியிட்ட தகவலின்படி வங்கதேச இடைக்கால ஆட்சியில் இந்துக்களுக்கு எதிராக இதுவரை 2900க்கும் மேற்பட்ட வன்முறை சம்பவங்கள் வங்கதேசத்தில் நடந்துள்ளன. இந்த புகார்களை ஒருதலை பட்சமானவை என வங்கதேச அரசு மறுத்து வருகிறது. எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறதே வங்கதேசம். ரொம்ப எல்லை மீறினால் அதற்கப்புறம் அறுவை சிகிச்சையை தான் அது எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ரொம்ப ஒரு அநியாயமாக தன் நாட்டினுடைய சொந்த மக்களை திட்டமிட்டு கொன்று குவித்து வருகிறது, இல்லாவிட்டால் பாடாக படுத்தி வருகிறது. ஆனா இந்துக்களை இந்த அளவுக்கு டார்கெட் பண்றதுக்கு பல நோக்கங்கள் உண்டு. அதுல ஒரு நோக்கம் என்னன்னா, 2026 தொடக்கத்தில் வங்கதேசத்தில் தேர்தல் நடைபெற உள்ளது. அப்போ இந்த தேர்தல் நடக்கிற சூழ்நிலையில இந்துக்களுடைய வாக்கு ரொம்ப ஒரு முக்கியமானது. அப்போ இந்துக்களை ஒரு மிரட்டக்கூடிய டோன்ல இப்ப இருந்த வன்முறை தலைவிரித்தாட தொடங்கி இருக்குது. நீங்க மாத்தி ஓட்டு போட்டீங்கன்னா தொலைஞ்சிங்க, யாரும் அங்க போய் எட்டி பார்க்க போறது இல்லை. இருந்தாலும் வீடுகளை இழந்த, உயிரை இழந்த அந்த இந்துக்களின் குடும்பங்கள் அது பயப்படும். அப்போ இவங்க இந்துக்களை யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி இவங்களால டிக்டேட் பண்ண முடியும். அதோடு மட்டுமல்ல, தொடர்ந்து வன்முறைகள். இனி வங்கதேசத்துல இந்துக்கள் நிம்மதியாக வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பது இந்த இடைக்கால அரசு திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறது. அதற்கு இஸ்லாமிய அடிப்படைவாத இளைஞர்கள் குழுக்களை, மாணவர் குழுக்களை அது பயன்படுத்தி வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வங்கதேசத்திலிருந்து பெரும்பாலான இந்துக்களை அகதிகளாக வெளியேற்றக்கூடிய திட்டம் கூட அவர்களிடம் இருக்கலாம். இப்ப அவங்க அத்தனை பேரும் இந்தியாவுக்கு தான் சேருவாங்க. ஆனா இந்தியாவால அத்தனை பேரையும் அரவணைக்க முடியாது. ஏற்கனவே இங்க அவ்வளவு மக்கள் தொகை. நம்ம இங்க ஏற்கனவே இருக்கிற சட்டவிரோத ஊடுருவல்காரர்களை எப்ப வெளியில் அனுப்பலாம்னு இருக்கிறப்போ அங்கிருந்து இத்தனை பேரை அனுப்பிச்சா, சோ அவங்களுடைய நோக்கம் வங்கதேசத்தை முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தேசமாக மாற்றுவது, அங்க இருக்கக்கூடிய ஒரு 8% இந்துக்களை வெளியேற்றுவது, பயந்து அவங்களாவே ஓடணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னு அவங்க திட்டமிடுறாங்க. வங்கதேசம் சுதந்திரம் அடைஞ்சப்போ இந்துக்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 20% இருந்தது. இன்னைக்கு அது 8% குறைந்திருக்கிறது. இது எப்படி ஏற்பட்டதுன்னு எல்லோரும் யோசிக்கணும். பல பேர் ஃபோர்ஸ்டு கன்வர்ஷனுக்கு இலக்காகி இருக்காங்க, பல பேர் இது போல வெளியேறி இருக்காங்க. குறிப்பா இந்தியாவுக்கு நிறைய பேர் புலம்பெயர்ந்திருக்காங்க. இப்படி பல்வேறு காரணங்கள். மீதம் இருக்கிற இந்துக்களையும் அடித்து துரத்துவது, அவங்களாவே வெறுத்து போய் இனி பங்களாதேஷ்ல நம்ம வாழ முடியாது, நாம் வாழ்வதற்கான நாடு இது அல்ல அப்படிங்கிற முடிவை இந்துக்களே எடுக்கணும். இந்துக்களே அவர்கள் தாங்களாகவே வாலண்டரி அந்த தேசத்தை விட்டு கிளப்பி வரும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை, ஒரு நிர்பந்தத்தை இந்துக்களுக்கு உருவாக்குவது என்பதுதான் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாத குழுக்களுடைய ஒரே நோக்கம். அந்த நோக்கத்துக்கு ஆதரவாக இப்போது இருக்கக்கூடிய இடைக்கால அரசு அமைந்திருக்கிறது. முகமது யூனுஸ் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்க்கிறார். ஏன்னா அதனுடைய சூத்திரதாரியே அவர் தான். பட் இது எப்படி அரசு பண்றது? இதற்கு சர்வதேச சமூகத்தினுடைய ஆதரவு தேவை. ஆனா இப்ப இந்த விஷயத்துல அமெரிக்கா பெரிய அளவுல உதவி செய்யும்னு தோணலாம். ஏன்னா இந்த அவலத்துக்கு பின்னால அமெரிக்காவே ஒரு காரணமாக இருக்கிறது, அமெரிக்காவுடைய CIA ஒரு காரணமாக இருக்கிறது. அவர்களுக்கு ஷேக் ஹசீனா போன்ற வலிமையான தலைவர்கள், அவருடைய தலைமையிலான ஒரு வலுவான அரசு, இந்த ரெண்டுமே பங்களாதேஷ்ல இருந்து விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். அது அமெரிக்க நலன்களுக்கும் முரணானது. ஒரு வலுவான தலைமையும் ஒரு வலுவான அரசும் ஒரு நாட்டுல இருந்தால் அமெரிக்கா தன்னுடைய அஜெண்டாவை அந்த நாட்டுல முன்னெடுக்க முடியாது. அதனால இத்தனை குழப்பத்துக்கு காரணமே அமெரிக்காவுடைய CIA தான். அந்த CIA பாகிஸ்தான்ல இருக்க ISI மூலமா ஒரு பெரும் கலவரத்தையும் உருவாக்கி ஷேக் ஹசீனா நாடு விட்டு நாடு ஓடக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார். அப்படிங்கிறப்போ அமெரிக்கா இதை கண்டுக்க, ரஷ்யா இதை கண்டுக்குமா?
அப்படின்னா ரஷ்யா இந்த பக்கமே திரும்பி பார்க்காது. காரணம், அது ஏற்கனவே உக்ரைனுடனான போர்ல அது எங்கேஜா இருக்கு. அது இன்னொரு சர்வதேச விஷயத்துல தலையிட்டு மூக்க நுழைச்சு அது பிரச்சனையை உருவாக்கி கொள்ளாது. அதுக்கே ஏராளமான பிரச்சனை தலைக்கு மேல வெள்ளம் போல போய்கொண்டு இருக்கிறது. ரஷ்யாவும் உள்ள வராது. மற்ற சூப்பர் பவர்ஸ் இருக்கு, அது அத்தனையும் என்ன செய்யும் அப்படின்னா அமெரிக்கா எடுக்கிற முடிவை அடியொற்றித்தான் பிரான்ஸ், பிரிட்டன் எல்லாம் எடுக்கும். சீனாவை பொறுத்தளவில் கண்டு காணாமலும் இருக்கும். ஏன்னா சீனாவும் பாகிஸ்தானும் இருக்கும். இப்ப பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல இருக்கிற இடைக்கால அரசுக்கு ஆதரவாக இருக்கிற போது சீனா அதுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்காது. அப்படின்னா யாருமே இப்ப பங்களாதேஷ் இஷ்யூவை கண்டுக்கிறதாக இல்லை. இந்தியா மட்டும்தான் இது பற்றி ஒரு கவலையோடு இருக்கிறது. அதுக்கு 2 காரணம். முன்ன அங்க இருக்கிற இந்துக்கள், அவங்க நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள், அதனால் ஏற்படுகிற வலி. இன்னொன்னு, அங்க நிலைமை முற்றினால் இங்கதான் லட்சம் பேர் அகதிகளாக வருவாங்க. இப்போ அவங்கள சமாளிக்கணும். அது ஒரு பெரிய ஒரு புதிய தலைவலியாக உருவாகும். அது ஒரு ஸ்டேஜில் மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையாகவும் உருமாறும். அதனால இப்ப இந்த ஈடுபாட்டோட எப்படியாவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும், முகமது யூனஸுடைய அரசை இல்லாதாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த டைரக்ஷன்ல செயல்பட வேண்டிய எல்லா பொறுப்பும் இந்தியாவின் தலையில் தான் விழுந்திருக்கிறது. ரொம்ப பிராக்டிக்கலா சொன்னா மோடியின் தலையில் விழுந்திருக்கிறது. இப்ப அடுத்து மோடி என்ன காய் நகர்த்துவார், ஜெய்சங்கர் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறாங்க, இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.